ஸோ குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம வெபினார்ல வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்றப்ப தான் நம்ம இந்த வெபினாரில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடக்கும்போது அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வெபினாரில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வெபினாரில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, சைட்வேஸ் மார்க்கெட்னா என்ன, அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றத நம்ம ரேஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அது எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் அவுட் எப்படி வந்து ஒரு கரெக்டான பிரேக் அவுட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறையா டைம் வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரேக் அவுட்டாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான பிரேக் அவுட்டாக இருந்திருக்காது. அது நிறையா டைம் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகுற மாதிரி ஆகி அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கலாம். அது நிறையா டைம் நடந்திருக்கும். அந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது, ஃபைனலாக வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இன்னும் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது ஃபைனலாக வந்து Q&A. ஸோ இதான் இந்த வெபினாரில் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பேசிக்காக நம்ம யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து வெல்ஸ்டாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம நிறையா பேத்துக்கு நாலேஜ் ஓரியன்டாக எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் ஓரியன்டாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நிறையா சப்போர்ட்ஸ் அப்படின்றமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றதும் புரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைஸோட டைரக்ஷன். அந்த ப்ரைஸோட டைரக்ஷனை வச்சும் அந்த ப்ரைஸோட பாஸ்ட் மார்க்கெட் டேட்டா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு, ஸோ எப்படிலாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து வால்யூம் எவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்குது, எந்த இடத்துல அதிகமான வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களை வச்சு மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணக்கூடியதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அடுத்து நெக்ஸ்ட் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ரெண்ட் அப்படின்றது தெரிஞ்சாதான் உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்றது இருக்கு. மொத்தமே 3 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப் ட்ரெண்ட், ரெண்டாவது ஒன்று வந்து டவுன் ட்ரெண்ட், மூணாவது ஒன்று வந்து சைடுவேஸ். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்றதான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரியும் தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். கேட்டு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த டாபிக் அப்படின்றது போகும். ஸோ இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற நோக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், ஒரு சின்ன அப்கிரேட் அப்படின்றதுனாலும் இந்த செஷன்லேருந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதான் எங்களோட நோக்கம். ஓகே, இப்போ ட்ரெண்ட் அப்படின்றது மொத்தம் வந்து 3 இருக்கு. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடுவேஸ். இதுல இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, இந்த அப் ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் வந்து அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையர்ஸ்.
இப்போ மார்க்கெட்ல இந்த அப் ட்ரெண்ட் நடக்கும்போது நீங்க வந்து செல்லிங் வந்து போகவே கூடாது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுல மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து செல்லர்ஸ். டவுன் ட்ரெண்ட் நடக்கும்போது நீங்க எப்பவுமே செல் சைடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். பை சைடு வந்து போகவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா சைட்வேஸ் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட்ல பையர் இருப்பாங்க மேஜரா, டவுன் ட்ரெண்ட்ல செல்லர் இருப்பாங்க மேஜரா. பட் இந்த சைட்வேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பையரும் செல்லரும் இந்த 2 பேருமே உங்களுக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க. மார்க்கெட்ல வந்து நெக்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல போகலாம் அப்படின்ற காம்படிஷன் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் ஒரு ரேஞ்சிங்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பையர் வந்து நான் மார்க்கெட்டை வந்து நெக்ஸ்ட் பை டைரக்ஷன்ல கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி பையர் வந்து காம்படிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல. அதே மாதிரி செல்லர் வந்து இல்ல நான் மார்க்கெட்டை வந்து ஒரு டவுன் சைட் டைரக்ஷன்ல கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி செல்லர் வந்து காம்படிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பையர் வந்து இங்க இருந்து மார்க்கெட்டை மேல தூக்கிட்டு போவாரு. செல்லர் வந்து இல்ல நம்ம தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி செல்லர் வந்து கீழே தூக்கிட்டு போவாரு. மறுபடியும் பையர் மேல கீழே. ஸோ இந்த மாதிரியே ஒரு காம்படிஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சைடுவேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அனதர் நேம் உண்டா அப்படின்னா இது வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் சொல்லலாம். அக்குமுலேஷன் அப்படின்றது சப்போர்ட் ஏரியால வரும். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ஏரியால வரும். பட் ஆனால் இந்த டாபிக்லாம் நம்மளுக்கு இங்கே தேவை கிடையாது. சொன்னைக்கான டாபிக் வந்து ஒரு சைட்வேஸில் எப்படி ட்ரேட் பண்றது. ஸோ இப்போ இதான் வந்து சைட்வேஸ். இப்போ சைட்வேஸ்னா என்ன அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சைட்வேஸ்னா என்ன அப்படின்றதுல டவுட் இருக்கா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இல்லை டவுட் இருக்கு அப்படின்னா உங்களோட டவுட்டை வந்து டைப் பண்ணுங்க. சக்கரவர்த்தி சார் எஸ். கிருஷ்ணா குமார் சார் எஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த டவுட்டை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு சைடுவேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ட்ரெண்ட்ல இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரெண்டு ரூல் தான். ஒரு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ரூல் தான். மார்க்கெட் வந்து இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை லோ ஹை மார்க்கெட்ல ஒரு லோவையும் ஒரு ஹையவும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் ஃபைன் பண்ணிக்கணும். இப்ப மார்க்கெட்ல வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்ட். இந்த ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா அது அப் ட்ரெண்டு. ஸோ அதே மாதிரி இப்போ அப் ட்ரெண்ட்னா எப்படி ஆகுன்ற கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணா அப் ட்ரெண்டு. இப்போ இந்த அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேலிடா இருக்கு அப்படின்றது தெரியணும். இந்த அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் வேலிடா இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் லோவை உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் லோவை உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் அந்த அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வேலிடு. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும் உங்களால ட்ரெண்டை வந்து ஈஸியா வந்து ஃபைன் பண்ண முடியும். மார்க்கெட் எப்போ அப் ட்ரெண்ட் மாறுச்சு? இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதும் அப் ட்ரெண்ட் மாறுச்சு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து எது வரைக்கும் வேலிட்? இந்த ப்ரீவியஸ் லோவை உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வேலிடா இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க மார்க்கெட் அகைன் டவுன் ஆகுது, திரும்ப அப் ஆகுது. அகைன் இதோட ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு? பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்ட். எது வரைக்கும்? இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அகைன் அப் ஆகுது, திரும்ப டவுன் ஆகுது. அகைன் அப் ஆகுது. மார்க்கெட் வந்து அகைன் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ அப் ட்ரெண்ட். இது வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும். மார்க்கெட் அகைன் அப் ஆகுது, திரும்ப டவுன் ஆகுது. அகைன் அப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்ல வந்து என்ன நடக்கல? ஒரு புது ஹை அப்படின்றது உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆனது இந்த ப்ரீவியஸ் லோ அப்படின்றதையும் உடைக்கல. அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நம்மளுக்கு ட்ரேட் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு எதை மீன் பண்ணுதுன்னா பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இடையில காம்படிஷன் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றத
ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய இடம் தான். ஸோ இதை வந்து டெக்னிக்கல் வேல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இங்க இருக்கிறதுனால இந்த சைட்வேஸ் ஃபார்ம் ஆனதுனால இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ். இது வந்து கண்டிப்பா 100% டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100% வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இதை வந்து மேல உடைச்சும் உங்களுக்கு போகலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட் வந்து பாருங்க கிளியரா வந்து இதோட ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுக்கு உடைச்சிருச்சு. இப்போ இவ்வளவு நேரம் வந்து மார்க்கெட்ல ஒரு ஹையர் ஹை இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு போயிட்டு சடனா வந்து அதோட லோ உடைச்சிருச்சு. இப்போ இந்த லோ வந்து உங்களுக்கு உடைச்சதுனால இதோட ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட் இவ்வளவு நேரம் அப் ட்ரெண்ட்ல இருந்து இங்க வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இது எது வரைக்கும் உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் வேலிடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும். இந்த லோவை உடைச்சதுனால இது டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்ட் எது வரைக்கும் வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணாத வரைக்கும். ஸோ அடுத்து மார்க்கெட் அகைன் அப் ஆகுது, திரும்ப டவுன் ஆகுது, அகைன் லோ உடைக்குது, ஸோ அகைன் அப் ஆகுது, அகைன் டவுன் ஆகுது, அகைன் லோ உடைக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு இந்த ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு அகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தரா வந்து இது மேல அப் ட்ரெண்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்னா என்ன, அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரெண்ட் இருக்கு, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ட்ரெண்டை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்றோம், இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல ஜஸ்ட் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ சுப்ரமணி ஹச், ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி சைட்வேஸ் மார்க்கெட். சார் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றது இப்போ மார்க்கெட்ல வந்து இவ்வளவு நேரம் நம்மளுக்கு ஹையா ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கா, ஹையா ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்துல இப்படி ஒரு ஹை ஃபார்ம் ஆயிட்டு இப்போ இதான் ஹை, இதான் லோ, இதான் ஹை. அடுத்து மார்க்கெட் திரும்ப வருது இல்லையா, இந்த திரும்ப வர்றது ஒன்று இந்த லோவை உடைக்கணும், இல்லை அப்படின்னா இப்படி திரும்ப வந்துட்டு இப்படி இந்த ஹையை உடைக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுமே உடைக்காம மார்க்கெட் இப்படி கீழே வந்து இப்படி அகைன் இப்படி மேலே வந்து இப்படி, ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுமே உடைக்காம இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நம்மளுக்கு ட்ரேட் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சைடுவேஸா கன்சிடர் பண்ணுவோம். பட் டஸ் யுவர் ரூல் ஹோல்ட் குட்? இல்லை சார், நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட்டை பற்றிலாம் நம்ம லேட்டரா வரலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கேன் வி சி த ஆக்சுவல் சார்ட்? கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் சார். எஸ் நாராயணன் சார், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லேட்டரா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சைட்வேஸ்னா எப்படி இருக்கும் சுப்பிரமணியன் சார், விச் டைப் டைம் வி ஹேவ் டு யூஸ்? அது வந்து நம்மளோட ட்ரேடிங் டைப்பை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் மெயின் டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிட்டு அது கீழே சப் டைம் ஃப்ரேம் வந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு 1 ஹவரில் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை ஹோல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடை வந்து டேல எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து சிங்கிள் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை விட மல்டி டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்யூரசி வந்து இன்னும் ஒரு 10 or 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் ஒரு 10 or 20% வந்து நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ சைடுவேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஆக்சுவல் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கேளுங்க. இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? சுந்தரராஜன் சார், ராஜாமணி சார், ஸோ எல்லாத்துக்கும் கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகே, நாராயணன் சார் கிளியர். ஓகே, குணசீலன். ஓகே 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 ஓகே.
ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவல் சார்ட்ல வந்து நம்ம சைடுவேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில பார்க்கலாங்களா இல்லை இனி இந்த ஸ்டாக்ஸ்ல? ஸோ யாராச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நேம் டைப் பண்றீங்களா? நம்ம அதிலே பார்க்கலாம். எனி ஒன் சேட் பாக்ஸ்ல ஏதாவது ஸ்டாக் நேம் டைப் பண்றீங்களா? அதிலே நம்ம பார்க்கலாம். ஹால் நிஃப்டி சார், நிஃப்டி இண்டெக்ஸ் சன் ஃபார்மா. ஓகே. ஸோ அப்போ நிஃப்டிலையும் பார்த்துட்டு நம்ம சன் ஃபார்மா ரெண்டில் பார்க்கலாம். எஸ்பிஐ. ஓகே. ஓகே. ஐஎஃப்எஸ்சி. ஓகே. ஸோ மார்க்கெட் பாருங்க, இங்கே நான் கடைசி ப்ளஸ் கூட வச்சு காட்டுறேன். மார்க்கெட் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து என்னது? இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு லோ. ஓகேங்களா? இப்போ அதுக்கு இடையில, அதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க பாருங்க. ஸோ தெரியுதுங்களா? இப்போ நான் இதை அப்படியே ரெண்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் தனித்தனியாக நான் ஒரு ஏரியாவை மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள கேண்டிலையும் ஸோ இந்த விக்கையும் வந்து நான் ஒரு ஏரியாவை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு இடையில பாருங்க, இப்போ இடையில எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம ட்ரெண்டோட ரூல் படி, நம்ம ட்ரெண்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கான்செப்ட்ல, ஒரு ட்ரெண்டை வந்து எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த ட்ரெண்ட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு உருவாயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ண அப் ட்ரெண்ட்னு பார்த்தோம், ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் வந்து இங்கே இடையில, ஸோ இந்த இடத்துல, இந்த இடத்துல, இங்க, இங்க, இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லயும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி மார்க்கெட் கிடையாது. இது வந்து சைடுவேஸ். ஸோ எதை வச்சு நான் சைடுவேஸ் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட்டு கிளியரா இங்க இருந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஃபால் ஆயிருக்குதா, இந்த இடத்துல இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்குதா. அப்ப நம்மளோட ரூல் படி, நம்மளோட ரூல் படி உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும்? ஸோ ஒன்று, இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும், இல்லை இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். பட் ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு, கிளியரா இந்த எட்ஜுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த லோ வரைக்கும், இந்த நியர் லோ வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு மார்க்கெட் அகைன் வந்து இங்க மேலே போயிருக்கு. தெரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு எதுல இருக்கு? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து இருக்கு. இந்த இடத்துல இது வந்து ஒரு ட்ரெண்டி மார்க்கெட் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இப்போ சைட்வேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்னும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா சைட்வேஸ்னா என்னன்னு? சைட்வேஸ்னா என்னன்னு இன்னும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ அகைன் இன்னொரு ஸ்டாக் கூட நம்ம பார்க்கலாம். ரேண்டமா ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க், ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கலாமா? எஸ்பிஐ. ஓகே. இப்போ ஸ்டேட் பேங்க்ல இந்த இடத்துல பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு லோ ஸ்டார்ட் ஆயிருக்குதா. நான் ப்ரீவியஸாக வந்து நம்ம நிஃப்டியில் என்ன விஷயம் நம்ம அப்ளை பண்ணமோ அதே விஷயத்துல நம்ம அதே விஷயத்த நம்ம இந்த ஸ்டேட் பேங்க்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். இதோட ஹையை மார்க் பண்றேன். ஓகே, இதை நான் ஒரு ஏரியாவை கூட நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏரியா கூட மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் பாருங்க, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. மார்க்கெட் டவுன் ஆகிட்டு திரும்ப அப் ஆகி, ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே சைட்வேஸ்லேயே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த ஏரியா எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சு பாருங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு?
பிரேக் பண்ணி உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா ப்ரீவியஸ் லோ உடைச்சா என்ன ட்ரெண்ட்? ட்ரெண்ட் கான்செப்ட் படி டவுன் ட்ரெண்ட். புரிஞ்சுங்களா? பட் ஹவு டு ப்ரிடிக்ட்? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்விங்கை நம்ம வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த லோவை. இப்போ இந்த லோவோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுங்க. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை, அதே மாதிரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ. இப்போ இருக்கிறதே உங்களுக்கு 3 ட்ரெண்ட் தான் இருக்கு, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். இப்போ இந்த ஏரியாக்குள்ள இந்த நம்ம 2 கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டுக்குள்ளேயே மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? இல்லை ஒன்ஸ் வந்து மேலேயோ அல்லது கீழேயோ, மேலே உடச்சிச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்டு, அதை கீழே உடச்சிச்சு அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டு. இப்போ நம்மளுக்கு இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு திரும்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு உடச்சிருச்சு. அப்போ இது என்ன ட்ரெண்டு? ஏபிஎஸ். ஏபிஎஸ் சார், இப்போ இது என்ன ட்ரெண்டு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? டவுன் ட்ரெண்டு. ஸோ இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். ஓகே, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். அடுத்து இதோட ஹை இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருந்தானே மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹையை வந்து நீங்க ஒரு ஏரியாவா மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹையை மார்க் பண்ணிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது என்ன கிடையாது, அப் ட்ரெண்ட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம செல்லிங் மட்டும்தான் போகணும், பையிங் வந்து போகக்கூடாது அப்படின்றதான் உங்களுக்கு இது வந்து மீன் பண்ணுது. சரிங்களா? ஒன்லி வந்து செல்லிங் மட்டும்தான் போகணும், பையிங் வந்து போகக்கூடாது அப்படின்றதான் இது மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ கிளியரா? இப்போ ட்ரெண்ட் அப்படின்ற விஷயம் கிளியரா? இல்லை யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? ஸோ கிளியர்னா ஜஸ்ட் சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, கிளியர் சார், கிளியர் கிளியர். ஓகே ஓகே. ஸோ அடுத்து இப்போ நெக்ஸ்ட் குணசீலன் சார், ஒன்ஸ் ரீகால். சார் எந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சார், அந்த இடத்துல நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் இடையில ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டர் செஷன் தான். ஸோ நீங்கள் இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். குணசீலன் சார் உங்களுக்கு தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க, இல்லை அப்படின்னா இது ரெக்கார்டர் தான், ரெக்கார்டை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஆமாம் சார், இப்போ நான் 5 மினிட் சார்ட்டில் தான் நான் பார்க்குறேன் நான். இப்போ இதில் வந்து டைம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் 1 ஹவர் வச்சீங்க அப்படின்னாலும் இதே ரூலை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இல்லை டெய்லி வச்சாலும் இதே ரூலை தான் அப்ளை பண்ணணும், 15 மினிட்ஸ் வச்சாலும் இதே ரூல் தான் அப்ளை பண்ணணும். ரூல் அப்படின்றது ஒன்று தான், டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சார் நான் ஃபைனலாக சொல்கிறேன் சார், இந்த ரெக்கார்டர் செஷனை வந்து நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபைனலாக கிளாஸ் முடியும் போது, இந்த வெபினார் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒவ்வொருத்தங்களோட பிரேக் பண்ணால் ட்ரேட் எங்கே எடுக்கணும், இது இப்போ அடுத்த அந்த கான்செப்ட் தான் சார் வர்றோம். நம்ம பிரேக் பண்ணால் எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற அடுத்த கான்செப்ட் அங்கே தான் வரோம் நம்ம. இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஏன்னா ஒருத்தர் வந்து இன்வெஸ்டராக இருப்பார், ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவராக இருப்பார், ஒருத்தர் இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து மெயின் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கோங்க, 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் வந்து மெயின் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கோங்க, 1 ஹவர் 30 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லியை மெயின் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, டேல நீங்கள் ட்ரேட் எடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க.
மார்க்கெட் இந்த மாதிரி. ஸோ மேலே கீழே மேலே கீழே. ஸோ இப்படி தான் இருக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது இல்லையா? இப்போ மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணணும் இல்லை கீழே பிரேக் அவுட் பண்ணணும். ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணாதான் நம்ம அதை வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியும். அந்த பிரேக் அவுட் வந்து எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே அப்பு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்து கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இப்படி. ஸோ இதை வந்து நான் ஒரு ஹையா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? பிரேக் அவுட் அப்படின்றது மீனிங் வந்து அந்த ஏரியாவை தாண்டி போயிருச்சு அப்படின்றத நம்ம பிரேக் அவுட் அப்படின்றது மீன் பண்றோம். இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கு இல்லையா இந்த கேண்டில், இந்த கேண்டில வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? ஜூம் பண்றேன். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா? இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஹை. இந்த ஹைய ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு தாண்டி போயிருச்சு. இதை வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணலாமா? கன்ஃபர்மேஷன் ரிக்வர்டு. நாராயணன் சார் என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் ரிக்வர்டு? ஸோ நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியாலஜி வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. கேண்டில் க்ளோஸ் மஸ்ட். ஸோ இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு சார். இங்க பாருங்க ப்ளூ கலர் லைனு கேண்டிலோட பாடி உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ், பிரேக் அவுட். ஓகே. நோ வி ஹேவ் சி நெக்ஸ்ட் கேண்டில். சுப்பிரமணியன் சார். ஓகே. நோ சார், வி ஹேவ் வெயிட் ஃபுல் பேக். ஓகே. இல்லை சார், இப்போ புல் பேக் அப்படின்றது நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டாபிக் வந்துட்டு இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குதா இல்லை பிரேக் அவுட் ஆகலையா அப்படின்றது அந்த இடத்துல நம்மளோட கொஸ்டின். இப்போ இதான் இதோட ஹையர் ஏரியா. இந்த ஹையர் ஏரியா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த இடத்துல. அந்த கேண்டிலோட பாடி உங்களுக்கு மேலே தான் இருக்கு. எஸ். ஓகே. ஓகே. இந்த இடத்துல இதை வந்து நம்ம எப்படி நோ பிரேக் அவுட், ஆறுமுகசாமி அண்ணாமலை சார், நோ பிரேக் அவுட். ஓகேங்க சார். ஸோ நோ பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதே மாதிரி இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்ற உங்களோட ஐடியாலஜியும் நீங்க கமாண்டா பண்ணிருங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எப்படி பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்றது ஸோ நிறையாவதுக்கு புரியும். அதே மாதிரி எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் மற்றவங்களும் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ நான் என்னோட சைட்லேயே நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் நோ பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லாம எதனால நோ பிரேக் அவுட் அப்படின்றத நீங்க மீன் பண்ணிருங்க அந்த இடத்துல. ஓகே. நீட் தி கேண்டில் அபவ் த ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் ஹைல தான் சார் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் ப்ரீவியஸ். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஃபுல் கேண்டில் நீட் எபோவ் ப்ரீவியஸ் ஹை. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி உங்களுக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுனா அந்த கேண்டிலோட பாடி அப்படின்னு சொல்லி எதை மீன் பண்றோம்னா இந்த ஃபில்லா இருக்கு இல்லையா? இந்த ஃபில்லா இருக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி சின்னதா இந்த மாதிரி லைன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கீழே லைன் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து விக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நம்மளுக்கு பிரேக் அவுட் அப்படின்னா என்ன கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் இந்த ஒரு கேண்டிலோட பாடி இந்த ப்ரீவியஸ் ஹையை விட
மினிமம் மினிமம் 70%க்கு மேல உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். மினிமம் 70%க்கு மேல உங்களுக்கு இந்த பாடி வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் நடந்த உடனே நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இம்மீடியட்டா இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டிலா வரக்கூடாது. இந்த ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த கிரீன் கலர் கேண்டிலோட பாடியை வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி இருந்தா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது பிரேக் அவுட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து விஷுவலேஷன் பண்ணிட்டு நம்மளை ட்ராப் பண்றாங்க. இன்ஸ்டியூஷன் இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டியூஷன் வந்துட்டு பிரேக் அவுட் பண்றோமா நம்மளுக்கு காமிச்சிட்டு நம்மளை ட்ராப் பண்ணி ஸோ அனதர் சைடு வந்து மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருது. ஏன்னா அந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு பையர் அப்படின்றது மீன் பண்ணுது, ரெட் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு செல்லர் அப்படின்றது மீன் பண்ணுது. அப்ப இங்க இருக்கிற பையரை விட இங்க இருக்கிற செல்லரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால செல்லர் வந்து ஒரு பெரிய லெவல்ல என்டர் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டவுன் சைட்ல புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்றத இதை இண்டிகேட் பண்ணுது. இதே இது இந்த ரெண்டாவது ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி குட்டியுண்டா இந்த மாதிரி சின்னதா வருது அப்படின்னா இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ரூல் புரிஞ்சுங்களா? எப்படி வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்றத வேலிடேட் பண்ணணும் அப்படின்ற ரூல் புரிஞ்சா? ஸோ புரிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ். இன்கேஸ் எனி டவுட் அப்படின்னா அந்த டவுட்டை மென்ஷன் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருங்க, செஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே. ராஜாமணி சார் ஒன்லி பாடி சார். விக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக் பிரேக் அவுட் சார். அதான் எப்படி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு பாடி இருக்கு, இந்த இடத்துல பாடி இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து இப்போ இவ்வளோ தூரம் இந்த மாதிரி விக்கி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட். இது வந்து ரியல் பிரேக் அவுட் கிடையாது, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம், ரியல் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ரியல் பிரேக் அவுட்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ஒன்று இந்த ஹையை தாண்டி கேண்டிலோட பாடி 70%க்கு மேலே 70%க்கு மேலே கேண்டிலோட பாடி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து அடுத்து வரக்கூடிய கேண்டில் ரெட் கலர் கேண்டிலா இருக்கிற பட்சத்துல அந்த கேண்டில் வந்து இந்த க்ளோஸ் பண்ண கிரீன் கலர் கேண்டிலோட பாடியோட ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் பண்ணாதான் அதை வந்து நீங்க பிரேக் அவுட்டா அப்படின்றத வேலிடேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இது கிளியர் அப்படின்னா நெக்ஸ்ட் போகலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வந்து அப் ட்ரெண்டு தான், டவுன் ட்ரெண்டு தான், அந்த மாதிரி ட்ரெண்டை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி அப்படின்றதான் எடுக்க போறோம். இப்போ இந்த பிரேக் அவுட் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சரிங்களா? பிரேக் அவுட் பண்ண உடனே கண்டிப்பான முறையில் நம்ம என்ட்ரி அப்படின்றது எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே திரும்ப ரிட்டர்ன் வரும். அப்படி ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதை வாட் அபவுட் வால்யூம் சார்? எஸ் நாராயணன் சார். இப்போ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனாலே அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம திரும்ப வந்து இது ரீடெஸ்ட் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிபனாஷி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபிபனாஷி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில்
எந்த ஏரியால பர்ச்சேஸ் பண்ணோம், எந்த ஏரியால வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத அந்த டூலை வச்சு நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த டூல் வந்து உங்களுக்கு மேல இருந்து 3வது டூல் இந்த இடத்துல இருக்கும். ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டூலை வந்து நம்ம அப் ட்ரெண்ட், நீங்க வந்து ஒரு அப் ட்ரெண்டை ஃபைன் பண்றீங்க அப்படின்னா அந்த டூலை லோல இருந்து ஹைக்கு ட்ராப் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க இந்த டூலை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹைல இருந்து லோக்கு ட்ராப் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? லோல இருந்து ஹைக்கு ட்ராப் பண்ணுவீங்க. டவுன் ட்ரெண்ட் என்ன பண்ணுவீங்க? ஹைல இருந்து லோக்கு ட்ராப் பண்ணுவீங்க. இதான் நம்ம ட்ராப் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகே. இப்போ நான் அந்த இடத்துல வந்து இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்ற டூலை நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த டூலை இந்த செட்டிங்லாம் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த இதை. ஏன்னா இது மட்டும் இருந்தாலே போதும், நம்மளுக்கு அன்வான்டா தேவை கிடையாது. இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அப்படியே இந்த பிக்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இது நீங்க எப்படி மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு மேல உங்களோட ஆரோ மார்க்கை வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுல செட்டிங் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் டிக் பண்ணியிருக்கேன்ல, அந்த டிக் பண்ணது மட்டும் டிக் பண்ணிட்டு அதுல இந்த வேல்யூ வந்து என்டர் பண்ணிருங்க. மற்ற எல்லாத்தையுமே அன்செக் பண்ணிருங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ் செட்டிங் நீங்க யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். இல்ல நார்மலா இருக்கிறத யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். எதுக்காண்டி இந்த மாதிரி கஸ்டமைஸ் செட்டிங் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் கஸ்டமைஸ்டா வச்சிருக்கேன் நான். ஓகே. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? யாராவது எடுக்கணுமா? ஸ்கிரீன்ஷாட் யாரையும் எடுக்கணும் அப்படின்னா ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம்? லோல இருந்து ஹைக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த இடம் தான் லோ. மார்க்கெட் இங்க இருந்தானே நம்மளுக்கு இப்படி பிரேக் அவுட் ஆயிருக்குது. சார் கேண்டிலுக்கு வரையக்கூடாது சார். கேன் யூ ஃபிப் ட்ரா நவ் ஆர் கரண்ட் கேண்டில்? கேண்டிலுக்கு வரையக்கூடாது சார். ஃபிப் டூவில் வந்து கேண்டிலுக்கு வரையாதீங்க. ஒரு ஸ்விங்குக்கு தான் நீங்கள் வரையணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்விங் வந்து எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஸ்விங்கு. இது வந்து என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஃபிப் டூவில் வந்து நம்ம எப்படி வரையணும்? லோ டு ஹை வரையணுமா, ஹை டு லோ வரையணுமா? அப் ட்ரெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ஃபிப் டூவில் லோ டு ஹை அப்படின்ற ஆர்டரில் வரையணுமா, ஹை டு லோ அப்படின்ற ஆர்டரில் வரையணுமா? லோ டு ஹை. சூப்பர் சார், சூப்பர். லோ டு ஹை. ஓகே, சூப்பர். ஸோ நான் அந்த இடத்துல லோ டு ஹை அப்படின்ற ஆர்டரில் வரைகிறேன். லோவில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூலை வந்து அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹை வரை கொண்டு போகிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல 4 ஏரியா மார்க் பண்ணியிருக்கேன். 0, 0.618, 0.8, 1 அப்படின்ற 4 ஏரியா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மேலே போயிட்டு திரும்ப அப்படி கீழே வரும், ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த ஏரியா வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் ஏரியா, இன்னொன்று வந்து ப்ரீமியம் ஏரியா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படின்றது உங்களுக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும் போதே நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அது கீழே இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை நல்ல ஒரு சீப்பான ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுது. அதே ப்ரீமியம் ஏரியா அப்படின்னா அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு வாங்கக்கூடியதான், பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுது. ஓகேங்களா? ப்ரீமியம் ஏரியானா நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீப்பாக வாங்கியிருக்கீங்க. ஸோ ப்ரீமியம் ஏரியானா அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் அதோட நார்மல் ப்ரைஸை விட கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ ப்ரீமியம் ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வாங்கினாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் ஏரியாவில் வாங்கினாலும் லாஸ் ஆகும், டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வாங்கினாலும் லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரீமியம் ஏரியா அப்படின்றது இந்த ஜீரோல இருந்து இந்த 0.618 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வரைக்கும், இதை வந்து நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இது வந்து ப்ரீமியம் ஏரியா. சரிங்களா? இந்த 0.618ல இருந்து இந்த 0.618ல இருந்து இந்த 1 வரைக்கும், இந்த 1 வரைக்கும் இது வந்து டிஸ்கவுண்ட் ஏரியா. நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன். இப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பட் நான் அந்த ஸ்டாக் வந்து வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்னா, எனக்கு இந்த ஸ்டாக் வந்து வாங்குறதுக்கு ஓகே, என்னோட ரூல் படி இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ஸ்டாக்கை வாங்கினேன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நான் அதிக விலை கொடுத்து வாங்க விரும்பல. இப்போ நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷாப்புக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கி நீங்க உங்களோட எண்டு கஸ்டமர்கிட்ட வந்து சேல் பண்றீங்க. அப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பொருளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி ரேட்ல வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அதை தான் நம்ம இந்த இடத்துல பண்றோம். நம்ம புதுசா வேற ஏதோ விஷயத்த பண்ணல. நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எவ்வளவு சீப்பா கிடைக்குமோ அவ்வளவு சீப்பா வந்து நம்ம வாங்க பார்க்குறோம். அப்ப இந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கணும். இந்த ஸ்டாக் வாங்கக்கூடிய ஏரியா வந்து 848.70 அப்படின்ற இடத்துல இருந்து 840 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும் தான் நம்ம வாங்கணும். இல்ல இன்கேஸ் இன்கேஸ் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஒரு 851 வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு இப்படி திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்கிடவே தேவையில்லை. நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே 100% வந்து இஃப் நாட் ரிசர்ச் வாட் வில் டூ, ஸ்கிப் பண்ணிடணும் சார். குணசீலன் சார், இப்போ வந்து ரீடெஸ்ட் எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும், நெக்ஸ்ட் ட்ரேடை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வரல அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும், நெக்ஸ்ட் ட்ரேட்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? பை பிட் இல்லைங்க சார், அப்படி பண்ணாதீங்க சார். பை பிட் பண்றதா இருந்தாலும் நீங்க எப்படி பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா 0.618 இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு இங்க வரும்போது கொஞ்சம் வாங்குங்க. அடுத்து அதையும் தாண்டி கீழே வரும்போது இந்த 0.8ல வந்து கொஞ்சம் வாங்குங்க. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாமே தவிர நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு வராதீங்க. அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ என்ட்ரி பாயிண்ட் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ஸ்டாப் லாஸ் எந்த ஏரியாவுக்கு கீழே போச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற பார்த்துடலாம். இப்போ இந்த 1 அப்படின்ற ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப் ட்ரெண்ட் அப்படின்னா யார் இருப்பா, பையரா செல்லரா? ஸோ ஜஸ்ட் சேட் பாக்ஸ்ல வந்து நீங்க போடுங்க, ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட்ல இருந்து உங்களுக்கு யார் இருப்பா, பையரா செல்லரா? பையர். பையர், சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஐடியாலஜி உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல நம்ம ஏன் வாங்கியிருக்கோம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா போயிருக்கு, அதனால நம்ம வாங்கியிருக்கோம். கிளியரா? கிளியரா ஜஸ்ட் சீன் டைப் பண்ணுங்க, எதனால வாங்கியிருக்கோம், லாஜிக் புரியுதா? டிஸ்கவுண்ட் ஏரியா ஒன்று, அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா போயிருக்கு, அதனால தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். பை அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான். ஒன்று பை இருக்கு, இன்னொன்று செல் இருக்கு. பை செல் அப்படின்ற ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. இப்போ அப் ட்ரெண்டு பையர் இருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், பையர் கூட போய் ஜாயின் பண்ணிட்டோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தங்க யார் இருக்கா, செல்லர் இருக்காங்க. அப்போ செல்லர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணிடணும், நம்ம எக்ஸிட் ஆயிடணும். இப்போ பையர் வந்துட்டாங்க, அதனால என்ட்ரி ஆயிருக்கும் டிஸ்கவுண்ட் ஏரியால. செல்லர் வந்தாங்கன்னா எக்ஸிட் ஆயிடணும். அப்ப செல்லர் வருவாங்களா அப்படின்ற நம்ம எப்படி ஃபைன் பண்றது, என்ன மாதிரி சினாரியோ நடந்துச்சு அப்படின்னா செல்லர் வருவாங்க? ஹவு டு நோ?
கரெக்ட். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு ட்ரெண்டை வந்து எப்படி பையர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணமோ அதே சினாரியோ தான் நம்ம பண்ண போறோம். பட் ஆனா ரிவர்ஸ்ல பண்ண போறோம். எப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் ஏரியால இருந்து அப் ஆகல. அதுக்கு பதிலா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்படியே மார்க்கெட் டவுன் ஆயிட்டோம்னா இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாயிருச்சு. அப்ப இதுக்கு வந்து மீனிங் என்ன? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கான்செப்ட் போங்க. இப்போ இது என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட், either டவுன் ட்ரெண்ட் ஆர் சைட்வேஸ். டவுன் ட்ரெண்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ட்ரெண்ட் கண்டினியூஷன் டவுன். சூப்பர் சார் சூப்பர். ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்ல யார் வந்துட்டா? ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு செல்லர்ஸ் வந்துட்டாங்களா? செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க பொசிஷன் வந்துட்டு பை. ஸோ அப்போ இனிமே வந்து நம்ம பை அப்படின்றத ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ரிஸ்க்ல போய் முடிஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த மினிமல் லாஸ், இப்போ லாஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மினிமலாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மினிமல் லாஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் அப்படின்றத க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டார்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டார்கெட் வந்து நீங்கள் ரெண்டு விதத்தில் வைக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நீங்கள் எதை வைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து செட் பண்ணணும். சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து செட் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் வந்து உங்களோட டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து தலைகீழ போடணும். ஸோ நீ ஜஸ்ட் ஜஸ்ட் இந்த செட்டிங் மட்டும் எனபிள் பண்ணுறேன். இந்த டூலை வந்து அப்படியே தலைகீழ போடணும். எப்படி அப்படின்னா, ஸோ அகைன் கூட நான் சொல்லி காமிக்கேன் இதை. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் டவுன் ஆயிருக்கு. இந்த மேலே இதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கிறோம். இன்கேஸ் இது வந்து நம்மளுக்கு இன்னும் மேலே போகும், இன்னும் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ல போட்டுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை இங்க இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்ல வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ட்ரி பாயிண்ட்ல போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்படின்றத அப்படியே வந்து தலைகீழ போடுங்க. ஹை டு லோ அப்படின்ற ஆர்டர்ல போடுங்க. சரிங்களா? இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்படின்ற என்ன பண்ணுவீங்க? ஹை டு லோ அப்படின்ற ஆர்டர்ல வந்து போடுங்க. ஓகே. ஹை டு லோ அப்படின்ற ஆர்டர்ல போட்டீங்கன்னா இங்க மேல 1.0168 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட். அப்ப இந்த இடம் வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மேக்ஸிமைஸ் பண்ணலாம். கிளியரா? என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட், இந்த மூணு கிளியரா? இல்ல எதுவும் கிளியர்னா ஜஸ்ட் சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரிச்
ரிச் சார் ரிப்பீட் சார், இது வந்து ரெக்கார்டட் தான். ஓகேங்களா, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இஃப் ஐ ட்ரையல் மை ட்ரேட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட் சார். சார் இப்போ நம்ம அதை பற்றி தான் சார் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கிருஷ்ணகுமார் சார். இப்போ இந்த ப்ரீவியஸ் கையை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைப்பீங்க. இன்கேஸ் உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்களோட ஸ்டாப் லாஸை எடுத்து உங்களோட என்ட்ரியில் வச்சுக்கோங்க. உங்களோட என்ட்ரியில் வச்சுட்டு ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்கு இல்லையா, அந்த ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து லோலேருந்து ஹைக் யூஸ் பண்ணியிருப்போம். பட் டார்கெட் மெஷர் பண்ணும்போது அதை வந்து அப்படியே ஆப்போசிட்ல யூஸ் பண்ணுங்க. ஆப்போசிட்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 0.618 அப்படின்றதுல உங்களுக்கு செகண்ட் டார்கெட் அப்படின்றது கிடைக்கும். வேர் இஸ் மை என்ட்ரி சார், உங்களோட என்ட்ரி வந்து இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா இங்கே கிரீன் கலர் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க என்ட்ரி அப்படின்றது எடுக்கணும். இந்த மாடல் படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ வந்து நியர்லி ஒரு 60+ வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ வந்து இருக்கும் இந்த மெத்தட் படி பண்ணீங்கன்னா. ஆமாங்க சார், 0.618. அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 0.618 அப்படின்றது இந்த ஃபிபினாஷியில உள்ள ஒரு நம்பர். சிபிஆர் அப்படின்றது அது அது செப்பரேட் கான்செப்ட் சார். அது சிபிஆர் அப்படின்றது அது செப்பரேட் கான்செப்ட். இது வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். இது வந்து சிபிஆரை விட உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சிபிஆரோட பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு சிபிஆர் அப்படின்றப்ப நிறைய லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். பட் இதில் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய லைன்ஸ் இருக்காது. ஒரு கிளியரான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். நம்மளோட டிசிஷனும் வந்து நம்மளால கிளியர் எடுக்க முடியும். ஃபிஃப்த் ட்ரா ஃப்ரம் என்ட்ரி டு டாப் ரெட் ஏரியா. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர். ஸோ இந்த ரெட்டு கிரீன் எதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் வந்துட்டு வேரியேட் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம் சார். ஆர்எஸ்ஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபியூச்சர் செஷன்ஸில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நான் வச்சுக்கலாம் சார். தேர்ட் டார்கெட் வந்து 2.618 அப்படின்ற வச்சுக்கலாம். ஃபோர்த் டார்கெட் வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு டார்கெட் வைக்கும் போதும் உங் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ டார்கெட் 1லேருந்து 2க்கு மாத்துறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் மேலே மாத்துறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து 1க்கு மாற்றி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே போங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ்னாலேயோ இல்லை எதுனாலேயோ திரும்ப உங்களுக்கு சடன் ஒரு கிராஸ் நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அது பெரிய அளவுக்கு வந்து ஃபால் வரும். அப்படி ஃபால் வரும்போது நம்ம அந்த இடத்துல அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நிறைய அனலைசிஸ் பண்ணியிருப்போம், அதை ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால எப்போவுமே வந்து ட்ரையல் பண்ணிக்கோங்க. கேன் யூஸ் வித் சிபிஆர் வித் ஃபிபனாச்சி செட்டிங் பண்ணலாங்க சார். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு பிகினிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா நம்ம நிறையா டூல் யூஸ் பண்ணுறது வந்து அட்வான்ஸ் கிடையாதுங்க சார். அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது ட்ரேடிங்கில் கிடையாது. ட்ரேடிங்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட்டை பார்க்குறோம், ரொம்ப எந்த அளவுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை பார்க்குறோம், ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம், ஒரு ரியல் லைஃப் கூட மார்க்கெட் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்துல தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிபிஆர் யூஸ் பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், இல்லை அதுக்கு அடுத்து இன்னும் நிறையா கான்செப்ட் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் உள்ள ட்ரேடர்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியும் ப்ராஃபிட்டாக இருந்திருக்காங்க. எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அது ஓகே தான். இப்போ நீங்கள் சிபிஆர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து ஒரு 1 இயர் வந்து ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து சிபிஆர் அப்படின்ற கான்செப்ட் போங்க. கான்செப்ட் போயிட்டு அதில் ஒரு 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண கொண்டு வாங்க. பட் பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து நான் சிபிஆர் படிக்கணும், அந்த சிபிஆர் வச்சு தான் ட்ரேட் பண்ணால் தான் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மித்து தான் அது.
நார்மலாகவும் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்றத எடுக்க முடியும். யூஸ் பண்ணலாங்க சார். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 6 இயர்ஸ் யூஸ் பண்ணலாங்க சார். ஸோ நான் எதுக்காக வந்து நான் உங்களுக்கு பிகினருக்கு வந்து சிபிஆர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னா, அதில் நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ் வந்து அவங்கள சைக்கலாஜிக் லெவலாக வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றக்காக தான் பிகினருக்கு வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 6 இயர் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு அடிஷ்னல் டூலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ஆல்வேஸ் பார்க்கணும். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிஸ்கவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த பெரிய கான்செப்ட் வந்தாலும் இந்த 2 பாயிண்ட் வந்து கண்டிப்பான முறையில் அந்த கான்செப்டில் இருக்கும். ட்ரெண்டு, நம்ம வாங்கக்கூடிய ஏரியா, இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கான்செப்ட் படித்தாலும் அந்த கான்செப்டில் இது வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் எதுக்காக நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் போகிறோம் அப்படின்னா, நம்மளோட என்ட்ரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் டைப் கான்செப்ட் அவைலபிள் இன் யுவர் யூடியூப் சேனல் சார். ஃபியூச்சரில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் சார். இப்போதைக்கு நம்ம யூடியூப் சேனலில் இல்லை. ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த கான்செப்டை வந்து இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கமாடிட்டி, ஸ்டாக்கு, இண்டெக்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் லேட்டராக வந்து நான் காமிக்கிறேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு ட்ரேடில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் ரெகுலராக கிடைக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம லாட் சைஸ் வந்து கரெக்டாக வைக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1 லேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல லாட் சைஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஓவர் லாட் எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் மார்னிங் உட்காடுறீங்க, எனக்கு வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றக்காக ட்ரேட் பண்ணாதீங்க. ரிஸ்க் ரிவார்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு செட்டப் கிடச்சிருச்சு அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து கிளியராக இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லாட்டி எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. அதிகமான ட்ரேட் அப்படின்றது நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் அப்படின்றதே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டேஜ் அப்படின்றதான் இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எடுத்தோடனே நம்ம பைசல் எதை எடுத்தாலும் ப்ராஃபிட் வரும். ஸோ ட்ரேடிங் வந்து நம்ம ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் வர ஆரம்பிக்கும். லாஸ் வர ஆரம்பித்தோடனே நம்ம நிறைய புக்ஸு, யூடியூப் சேனல் அந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்டேஜ் 2ல வந்து நம்ம யூடியூப் சேனல், புக்ஸு, வெபினார்ஸு இந்த மாதிரி நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டேஜ் 2ல. இப்போ அடுத்து ஸ்டேஜ் 3ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படி கிடைச்ச உடனே அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த்து கொஞ்சம் லாஸில் இருப்போம். செகண்ட் மந்த் அந்த லாஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் ஈவன் வருவோம். தேர்ட் மந்த்து ப்ராஃபிட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும் அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் அந்த ஸ்டேஜ் 3ல இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்டேஜ் 3ல நீங்கள் அந்த சிஸ்டத்தை வந்து ஒரே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். சிஸ்டம் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இப்போ 1 மந்த் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்றக்காக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டேஜ் 2க்கு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போ ஸ்டேஜ் 3ல நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டேஜ் 4ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும்.
அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து டிசிப்ளினா யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது 4th மந்த்து, 5th மந்த்து, 6th மந்த்து, 7th மந்த்துன்னு கண்டினியூஸாக அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த 4th ஸ்டேஜில். அடுத்து 5th ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங்னா என்ன, ஸோ இவ்வளோதான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஸோ இப்போ எல்லாரும் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? இப்போ நீங்கள்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க கமெண்ட் பண்ண முடியுமா? 1 ஆர் 2 3 4 5. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா 1ன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2வது ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. 5th ஸ்டேஜ். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ தேர்ட் ஏஜில் இருக்கீங்க, தேர்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு கன்சிடர் பண்ணுற விதத்தில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் மாற்றிடாதீங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இன்கேஸ் உங்களுக்கு வெபினாரை பற்றி இல்லை ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இதான் நம்ம வெல்ஸ்டாக்கோட அஃபிஷியல் நம்பர். ஸோ அதே மாதிரி நம்ம கோர்ஸ் அப்படின்றதுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றமே கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்கேஸ் அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நீடட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த ஃபார்ம் அப்படின்ற ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்கேஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. ஃபீஸ் அப்படின்ற நாமினல் ஃபீஸ் தான் சார். ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு நாமினல் ஃபீஸ் தான். ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ப்ளஸ் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். சார் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்றது மேக்ஸிமம் என்ன கேட்டீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் அப்படின்றது பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரியல் மணியை வச்சு ஈக்விட்டியில் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த 500 1000 எனக்கு லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை சார். ஆன்லைன் சார், ஆன்லைன் சார். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க சார். மேலே ஒரு ஃபார்ம் அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கால் மூலமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நம்ம டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஃபார்ம் நாட் ஷோன். ஓகே. ஃபார்ம் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ ஒரே நிமிஷம் தான், நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஷோ ஆகுதுங்களா ஃபார்மு? ஓகே. நோ சார். சரி, ஓகே சார். ஸோ உங்களுக்கு நாங்கள் டுமாரோ வந்து நம்ம கால் பேக் பண்ணுறோம் சார். ஓகேங்களா? ஸோ நாராயணன் சார், சுப்பிரமணியம் சார். ஸோ டுமாரோ வந்து அலைஸ்ஃபுல்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட வெல்ஸ்டாக் டீம்லேருந்து உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் சார், நாராயணன் சார், சுப்பிரமணியம் சார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வெபினார் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபீட்பேக், ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் தேவைப்படுது அடுத்த வெபினாரில். இந்த வெபினார் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற சொல்லிடுங்க. இப்போ வெபினார் அட்டன் பண்ணீங்க இல்லையா, இந்த வெபினார் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதோட ஃபீட்பேக். ஓகே ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வெபினார்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்டில் வெபினார் தேவைப்படுது? ஆப்ஷன் ஹெச். ஸோ சார், ஸோ மற்றவங்களும் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். Clear depth market behavior knowledge. Okay. Swing trade. Okay. Scalping. Day. Okay. 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 Candlesticks pattern. Okay. Swing trading. Long term trades. Okay. Okay. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை பிக் பண்ணி நம்ம அப்கமிங் வீக்ஸில் வந்து நம்ம அலைஸ்ஃபுல்லேருந்து நம்ம வெபினார் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். ஆறுமுகசாமி சார், மே கெட் ரிப்ளை? சொல்லுங்க சார், என்ன கொஸ்டின் சார்? சொல்லுங்க சார். ஹவு டு ஐடென்டிஃபை டவுன் ட்ரெண்ட்? ஸ்டாப் லாஸ். ஓகே. ஓகே சார். ஸோ இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்தராக வந்து நீங்கள் ரெக்கார்டிங் வந்து ஒன் செகண்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளோட நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்கார்டிங் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அகைன் கூட நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. 9344318305. ஓகேங்களா? ஸோ இது நம்ம அஃபிஷியல் வெல் ஸ்டாக் நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணி ரெக்கார்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு நீங்கள் அகைன் பாருங்க. ஸோ இன்னும் வந்து இன்கேஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகைன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் அகைன் கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன். 9344318305. ஓகேங்களா? எனி டவுட்ஸு ரெக்கார்டிங் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெக்கார்டிங் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு சாட்டர்டே வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஸோ வேற எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லை அப்படின்னா செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதோட. தேங்க்யூ சார். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி அப்கமிங் வீக்ஸ்லையும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அடுத்து ஸோ என்ன தேவைப்படுது, நீங்கள் வந்து போட்ட டாப்பிக்லேருந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம வெபினார் அப்படின்றது எடுக்கலாம். தேங்க்யூ. 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 ஸோ இதோட நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.